அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏழை நடுத்தர மக்களின் ஆபத் பாந்தவனாக விளங்கும் நகைக்கடன் பெறும் வழிமுறைகளை திருத்தி புதிதாக 9 விதிமுறைகள் வெளியிட்டிருப்பதை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதில் அந்த ஆப்து வாந்தவனாக அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. ஏதோ ஒரு தமிழ் டீச்சர் இருக்காருங்க அவங்க கட்சியில். ஏன்னா இந்த கபடதாரிகள்னாங்க, இந்த புது தமிழ் வேர்ட்ஸ், இந்த ஜனரஞ்சகமா இந்த மாதிரிலாம் பட்ட வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தமிழ் டீச்சர் அவங்க கட்சியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. புழக்கத்திலே இல்லாத தமிழ் வார்த்தைகள், தேவையே இல்லாமல் ஆங்கிலம் பேசுறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வயசுலாம் போது உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் எதுக்கு பேசணும்? மக்கள்கிட்ட சரளமாக மக்களுக்கு என்ன புரியுமோ அதை அப்படியே பேச வேண்டியதானே. ஏன் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத லாங்குவேஜ் எல்லாம்? இந்த அறிக்கை ஃபுல்லாக நானும் இந்த மேக்னிஃபயர் வச்சு தேடி பார்த்துட்டேங்க. எங்கேயுமே ஒன்றிய அரசு, பாஜக, இல்லைனா நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கேயுமே இல்லைங்க. இதுக்கு பேர் ஒரு அறிக்கையா? தூக்கி குப்பையில போடுங்க, அதில் ஒன்றும் இல்லை, அதை கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. குப்பை தொட்டியில் போட வேண்டிய ஒரு அறிக்கை. இதுவே திமுக மேலே பழி போடணும்னு வைங்களேன், அவ்வளோதான். வானம் ஏது, பூமி ஏது, கடல் ஏது, நிலம் ஏது, எங்கனாலும் அப் அண்ட் டவுன், லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் இருந்து குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்ல. பாஜகவுடைய ஒன்றிய அரசுக்கு கீழே தான் ரிசர்வ் வங்கி வருது அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? யாராவது சொல்லி கொடுங்க தெரியாதுன்னா. இதுவே திமுக அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையிலிருந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக சட்டம் இயற்றுறாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு விதிமுறையை புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ பிரச்சனைக்குரிய விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ என்ன பாடுபடுத்தியிருப்பாப்புல, என்ன குதிச்சிருப்பாப்புல இல்லையா? மறைமுக கூட்டணிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? பாஜகவை அவ்வளோ கடுமையாக பேச முடியாதுல்ல. ஏன்னா அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தானே, கடுமையெல்லாம் விமர்சிக்க கூடாது, ஒரு மாதிரி பேசிட்டு போயிடணும், யாரை சொல்கிறோன்னே தெரியக்கூடாது, அவ்வளோதான். இந்த பார்க்கக்கூடிய அணில் கேனப்பயலுக்கு அவனுக்கு என்ன பண்ண நினைப்பானுங்கன்னா, இதுவும் திமுக தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு இருக்கு ஒரு அறிக்கை, ஒரு மண்ணாங்கடி குப்பை அறிக்கை. அவனுங்க என்ன நினைப்பானுங்க, இதையும் மாநில அரசு கணக்கில் சேர்த்துருவானுங்க. சேர்த்துக்கிட்டு பார்ப்பானுங்க, தலைவர் திமுகவை எதிர்த்துட்டார், திமுகவை தான் சொல்கிறார் அப்படின்னு இதையும் திமுக கணக்கில் ஏற்றுக்கிட்டு இருப்பானுங்க கேனப்பயலுக்கு. பாஜகவை விமர்சிக்கிறப்போ பாஜகவோட பேரை சொல்கிறதுக்கே அவ்வளோ பயம். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு தான் அப்படியே தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக போகிறாங்களாம். தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனால் ஒன்றிய அரசை எதிர்த்து பேச வேண்டிய இடங்கள் எல்லாம் அப்போ எப்படி பேசுவாப்புல? இந்த மாதிரி தான் மறைமுகமாக பேசுவாப்புலையா? தைரியமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தாவேகா போராட்டம் பண்ணலாமே, முன்னெடுத்து போராட்டம் பண்ணலாமே. நல்ல சான்ஸ் தானே இதெல்லாம். போராட்டம் பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டமே பண்ண மாட்டீங்களா? அப்போ மாநில அரசுக்கு அப்படின்னு வரப்போ மட்டும் தான் இந்த தேவையில்லாத அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்குலாம் கடந்து குதிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுக்கு அப்போ போராட்டம்லாம் பண்ண மாட்டீங்க, அதுக்கு அப்படியே பம்மிடுவீங்க. அப்போ நீங்கள் பாஜகவோட கைக்கூலின்னு சொல்லாமல் வேற என்னத்தை சொல்கிறது? பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்னா எதுக்கு அறிக்கையெல்லாம் விடணும்? தயவு செஞ்சு விஜய் அவர்களே, கொஞ்சமாக அது வெளியில் மேடை போட்டு ஏதாவது பேசுங்க. ஏதோ வாட்ஸ்அப்பில் இந்த குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் பார்க்குற மாதிரி போர் அடிக்குது. சும்மா ஒரு 4-5 பக்கத்துக்கு அறிக்கையை கொண்டு நீட்டிடுறது, அதை ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணணுமான் இருக்கு. இருந்தாலும் வாசிச்சு தானே ஆகணும். என்ன கிறுக்குத்தனமாக என்னத்தை டைப் பண்ணி வச்சிருக்காரு, என்னத்தை சொல்லியிருக்காரு, அது அவர் சொல்கிறாரா இல்லை வேற யாரும் டைப் பண்ணி கொடுக்குறாங்களா அது வேற தெரியல. சரி, என்ன மண்ணாங்கட்டி தான் அதில் வந்திருக்கு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்கணுமேன்னு தான் படிக்கிறது. அதுவும் போர் அடிக்குது. இந்த பூமரங்கள்லாம் குட் நைட் குட் மார்னிங் அனுப்பி கடுப்பேற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இது. ஆனாலும் விஜய் அவர்களே, நீங்கள் பண்ணுற அரசியலையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? வேற லெவல் தான். இவ்வளோ வருஷமும் அவனுங்களெல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்கிறதோடைய உங்களுக்கு பலன் தானே அது. எப்படி பார்த்தாலுமே யாருக்கு அறிக்கை விடுறாப்புலனே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அறிக்கை. இதுவே திமுகவுக்கு வர்றது மட்டும் அப்படியே பெர்ஃபெக்டாக திமுக மன்னராட்சி. இதுக்கு முந்தின வீடியோவில் தாவேக்காவோட அந்த கும்மி டான்ஸரை பார்த்தோம் இல்லையா? இந்த கும்மி டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகி நீயானால போய் அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா, நேற்று ரோல் பெற்றாங்க அப்படின்னு. அந்த பெண்மணி பேசுனதுல இன்னும் சில கிளிப்ஸ் இருக்கு, பாப்பவாங்க. புது அவதாரம் டிவிக்கேல ஒரு மெம்பர். நான் கட்சி ரிலேட்டட் நியூஸ் கூட பார்க்க மாட்டேன். அண்ணாவோட கட்சி ஆரம்பிக்கும் போது தான் நான் பாலிடிக்ஸ்னா என்னன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். என்னடா சொல்றாங்க? சோ இது புதுசா இருந்தது, அவரோட கொள்கைகள் எல்லாமே புதுசா இருந்தது எங்களுக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. கம்யூனிட்டி மெயினா உடைக்கணும். ஸ்கூல் காலேஜஸ் மெயின் கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும். வேண்டாமே, தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. டிவிக்கு ஆட்சி இருந்தாலும் நாங்க இப்படிதாங்க கஷ்டப்படுவோம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். பரவாயில்ல, கொடுத்துட்டு போங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த கட்சிக்கு ஓட் பண்ணதில்லை. கட்சி ரிலேட்டடா அரசியல் ரிலேட்டடா ஒரு நியூஸ் கூட பார்த்தது இல்லையா?
விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அரசியல் என்னன்னே தேடி பார்த்தாங்களாம். இதுல இவங்க அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்ல வந்துட்டாங்க பாருங்களேன் அதுக்குள்ள. அதுவும் வேற லெவல் அரசியல் கருத்து. மக்கள் எல்லாரும் ஏமாறுங்க, ஏமாற ட்ரை பண்ணுங்க. இத்தனை வருஷம் ஏமாந்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆமா, இங்க இவங்க பார்த்தாங்க இத்தனை வருஷம் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம். ஏமாந்து தான் தமிழ்நாடு பல விஷயங்கள்ல நம்பர் 1 இருக்கு பாருங்க. மக்கள்லாம் ஏமாந்து தான். சரி, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்னா என்னன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தா கூட ஓரளவுக்காவது கொஞ்சம் அறிவு வந்திருக்கும்ல. அதுவும் இல்லையா? ஒருத்தன் சொன்னான் தெரியுமா தாவேக்கால இருந்து. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆச்சரியமா இருந்துச்சுங்க உண்மையாவே. அண்ணா இருக்கார்ல, எனக்கு இதில் அண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது. இவங்க மீன் பண்ண அண்ணா வந்து விஜய் அண்ணா. ஆனால் எனக்கு தோணுன அண்ணா வந்து நம்மளுடைய அறிஞர் அண்ணா. அந்த தற்கொலை ஆணையில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, திமுகவில் அண்ணா பேர் இல்லாமல் கட்சி வச்சுருக்கீங்க, அதிமுக அண்ணாவுக்கு விசுவாசமாக இருக்காங்க, அதனால் அண்ணா பேரை வச்சுருக்காங்க அதிமுகவில் அப்படின்றாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியல போல இருக்கு. திமுகன்ற கட்சி ஆரம்பித்ததே அண்ணா தான்டா. டேய், என்னடா சொல்கிறீங்க, என்னடா பேசுகிறீங்க? அதிமுகவில் இருந்தப்போ திமுக தனியாக வந்துச்சா? அதிமுக தான் முதல்ல உதயமாச்சா? அண்ணா அதிமுக தான் ஆரம்பித்தாரா? என்னடா பேசுகிறீங்க? உங்களுக்கு ஒன்றுமே புரியலடா டேய். அந்த மாதிரி தாவேக்கான்ற கட்சி இப்போ ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நிறைய பேர் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ், டிவிகே பாலிடிக்ஸ், விஜய் பாலிடிக்ஸ்னு யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் எதையோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அவருடைய கொள்கைகள் எல்லாமே புதுசாக இருந்துச்சான். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த கொள்கைகளை பேசலை. ரொம்ப அவசமுங்க, அவசம். இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு தற்கொலை சொன்னான். தாவேக்கால இருக்கிற கொள்கைகள்லாம் வேற எந்த கட்சியிலையுமே கிடையாது. சமத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை, பெண்ணியம் பேசுறது, இதெல்லாம் வந்து எந்த கட்சியிலையுமே கிடையாது, தாவேக்கால மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான். அந்த மாதிரி தான் இந்த பெண்ணும் பேசுகிறாங்க. வேற எந்த கட்சியிலையும் கிடையாதாம்மா. கம்யூனிட்டியை கண்டிப்பாக உடைக்கணுமா, அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஆக்கணுமா. ஸ்கூல் காலேஜஸில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கலாமே, வேணாமே அப்படின்றாங்க. கம்யூனிட்டியை ஒழிக்கணுமா? நீங்கள் வள்ளி கும்மி டான்ஸ் ஆடி தானே நீங்கள் ப்ராப்ளம் ஆனீங்க. வள்ளி கும்மி எதுக்கு ஆடுவாங்க? வள்ளி கும்மி எதுக்கு ஆடுனீங்க? நீங்கள் கம்யூனிட்டியை ஒழிக்கணும்னா எதுக்கு வள்ளி கும்மி ஆடினீங்க? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஆக்கினா கேஸ்டெல்லாம் ஒழிஞ்சிரும், கம்யூனிட்டி இல்லாமல் ஆயிரும் இல்லையா? இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? எதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்றதெல்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியாதுன்னா இப்போ பேசக்கூடாது. பார்த்தீங்களா தாவேக்காரங்களுடைய அறிவை? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சா ஜாதி அழிஞ்சிருமா. இப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சா கேஸ்டெல்லாம் ஒழிஞ்சிரும், கம்யூனிட்டி ஒழிஞ்சிரும்னு சொல்கிற இந்த குரூப்பை பார்த்து நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்ற இந்த கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் ஜாதி இருந்துச்சு தானே. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் ஒழிச்சிட்டோம், இல்லாமல் ஆக்கிட்டோம்னா ஜாதி ஒழிஞ்சிருமா? ஜாதிய பாகுபாடுகள்லாம் இல்லாமல் ஆயிருமா? அப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்ற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன இருந்துச்சு? ஜாதி இல்லையோ அதுக்கு முன்னாடியெல்லாம்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு இடஒதுக்கீடு வழங்குறதுனால தான் இங்கே ஜாதி வந்துச்சு. ஜாதி வந்து ஆக்கிரமிச்சு, ஜாதி அப்படியே தலைவிரிச்சு ஆடுது, ஜாதிய பாகுபாடுகள்லாம் தலைவிரிச்சு ஆடுது இல்லையா? என்ன அறிவு, சூப்பர். ஆனால் எனக்கு என்ன கடுப்பாக இருக்குன்னா, இவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இவங்க என்ன பேசுவாங்க? அரசியல் பேசுகிறாங்களா? எனக்கு புரியலை. வள்ளி கும்மி டான்ஸ் ஆடினாங்க, ஃபேமஸ் ஆகிட்டாங்க, சரி இருந்துட்டு போட்டோம். எதுக்கு அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும்? அதை வச்சு காசு பார்க்கணும், ரைட்டு. ஆனால் இவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன தான் கற்றுக்க முடியும்? இப்படி தற்குறிகளாக இருக்காங்க அப்படின்றத தான் கற்றுக்க முடியுது. வேறு என்ன? இவங்க வெளியிடுற அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும்ல, ஒரு சின்ன வேல்யூவாவது ப்ரொவைட் பண்ணணும்ல. எதுவுமே இல்லையே. இவங்கள விட நமக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கள பார்க்குறப்போ தான் இரிட்டேட் ஆகுது. ஏன்டா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறீங்க? வேற யாருமே இல்லையா ஊர் உலகத்தில் பேச வைக்கிறதுக்கு? வந்து இது உதயநிதி மாட்டிப்பாரா, அன்பில் மாட்டிப்பாரா, அன்பில் மகேஷ் இப்போ 2 நாள் அன்பில் மகேஷ் நோக்கி போகுது, அன்பில் மகேஷ் மாட்டிப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு விதமான சீப் காமெண்ட்ரி தான். ஐ அக்ரி வாட் வி ஹேவ் ஸ்போக்கன் உட்பட. பார்த்தீங்களா, இந்த டாஸ்மாக் ஊழல்னு பேசி ஃபேக்கான அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே சீப்பான கமெண்ட்ரி. உதயநிதி மாட்டுவாரா, அன்பில் மகேஷ் மாட்டுவாரா அப்படின்னு சொல்லி சீப்பான கமெண்ட்ரி, சீப்பான பொலிட்டிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த முட்டைக்கண்ணு மணியை ஒத்துக்கிட்டாப்புல. எதையாவது உதயநிதி மாட்ட மாட்டாரான்னு ஒரு பச்சையா சொல்றதா ஒரு அரிப்பு இருக்குது இல்ல, அதை ஒரு 10 நாள் சொரிஞ்சுக்கினாங்க எல்லாரும். மேபி நான் உட்பட கூட இருக்கலாம். வேகமா இல்லை, அரிப்பு சொரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் பாராட்டணும், அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அரிப்பு சொரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அரிப்பு காரணமாக உதயநிதி மாட்ட மாட்டாரா, அன்பில் மகேஷ் மாட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்கள சொரிஞ்சிருக்காங்க. ஆனால் வாழ்த்தணும், பாராட்டணும். விஜய் அவர்கள் இன்னொரு அறிக்கை விட்டுருக்காப்புல இப்போ சமீபத்தில். என்ன தெரியுமா? குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் தாழ் பணிந்து தலைவணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை அப்படின்ற தலைப்புல ஒரு 2-3 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காப்புலங்க. அறிக்கை எழுதுனா கொஞ்சம் சின்னதா எழுத மாட்டீங்களா விஜய் அவர்களே?
படிக்க கடுப்பாக இருக்குது, உண்மையிலே போர் அடிக்குது. ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல, லேக் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சினிமா ஃபீல்டில் இருந்தவருக்கு ஸ்க்ரீன் பிளே பற்றியெல்லாம் தெரியாதா? லேக் ஆகாமல் பண்ணுங்கய்யா, அரசியல்லையும் போர் அடிக்க வைக்காதீங்க மக்களுக்கெல்லாம். பார்த்தீங்களா, இந்த அறிக்கையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டரில் அப்படியே பெருசாக இருக்குது. 3 பக்கத்துலையும் திமுக 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 திமுகன்னு ஒப்பாரி வச்சு அழுறாப்ல. தலைவா படம் வந்தப்போ அடைக்கலம் புகுந்தது அதிமுக கிட்ட யாருன்றதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். இப்படி கையை கட்டிக்கிட்டு அடைக்கலம் புகுறத பற்றி இவர் பேசுகிறாப்லையா? மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, இந்த மாதிரிலாம் பேசுறது. ஆக்சுவலாக மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதோட மெயின் கான்செப்டை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, பாஜக அரசுக்கு ஒரு பிரச்சனை வருது, பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அந்த மறைமுக கூட்டணியில் இருக்கவங்க இன்டைரக்டாக போய் காலில் விழுந்து தாங்குவாங்க. பாஜக அப்படியே தாங்குன்னு தாங்கிடுவாங்க. புரியுதா? குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இடையில வந்து அவங்க அடியை வாங்கிப்பாங்க. புரியுதா? இப்போது பாஜகவுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாரால? திமுகவால் தான். வெளிப்படையாக தெரியுது. திமுகவால் தான் அவங்களுக்கு தலைவலியே, பல விஷயங்களில் தலைவலி. அதனால தான் நம்மளுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் இருக்காங்க, நம்மளை நிறைய விஷயத்தில் ஓரங்கட்ட பார்க்குறாங்க, வஞ்சிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் திமுகவால் தான் பாஜகவுக்கு கடுப்பாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்கேருந்து மறைமுக கூட்டணி? இதெல்லாம் என்ன கணக்கில் பேசுகிறாருன்னே புரியல. பாஜகவை அடிக்கிறப்போ இவர் தான் இடையில வந்து விழுந்துக்கிட்டு இருக்காப்ல. அப்படின்னா பாஜகவுடைய மறைமுக கூட்டணி யாருன்றதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். பாஜகவை விமர்சிக்கிறப்போ பாஜகவோட பேர் சுத்தமாகவே இடம்பெறாது. அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்போவே கண்டுபிடிச்சிடலாம் யார் கள்ள கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம். சுப்ரீம் கோர்ட்லேயே உத்தரவு போட்டாச்சு. அதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சர் டெல்லிக்கு போயிருக்காரு இப்போது. ஆனால் பாருங்களேன், இவங்க எப்படியெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்கன்னு. ஐயோ, முதலமைச்சர் போய் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்லி மோடி காலில் போய் விழுந்துட்டாராமா. சுப்ரீம் கோர்ட்லேயே உத்தரவு வந்தாச்சு, அதுக்கு பிறகு தான் போயிருக்காரு. லூசு மாதிரி எதையா பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. குடும்ப சுயநலத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காகன்னு சொல்லி தமிழ்நாட்டோட மானத்தையும் தமிழ்நாட்டையும் அடகு வச்சுட்டாங்களாமா திமுக. அப்படியா? தன்னோட சொந்த சுயநலத்துக்காகன்னு தமிழ்நாட்டையும் அடகு வச்ச அதிமுகவை பற்றி பேசவே மாட்டாங்க. எடப்பாடியாரை பற்றி இது வரைக்கும் விமர்சித்ததே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குன்னா அதிமுகவையும் எடப்பாடியாரையும் தான் முதல்ல விமர்சிச்சிருக்கணும். திமுக எந்த வகையில் மாநில உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தோம்? எதையாவது சொல்லட்டு பார்ப்போம். மாநில உரிமைகளை ஒன்றிய அரசுக்கிட்ட விட்டு கொடுத்தோம், அடகு வச்சோன்னு எதையாவது சொல்லட்டு பார்ப்போம். சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. ஐ வாஸ் கார்னர்ட், ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ். திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் கேஸ் இருக்கு, திமுக ஊழல் பெருச்சாளிகள் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே, எத்தனை கேஸ் இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கு? இந்த அரசியல் புரோக்கர்கள் பேசிக்கிட்டு திரிவாங்க இல்லையா, எதையாவது ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்காக பணத்தை வாங்கிட்டு. அதே மாதிரியே தான் தாவேக்காவும் பேசிட்டு இருக்கு. அப்படி ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தாவேக்கா சார்பில் வழக்கு போடலாமே. எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க? ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்து தான் பேசுறீங்களா? சும்மா இந்த கிறுக்கனுங்க 4 பேர் பேசுறதை தூக்கிட்டு வந்து அப்படியே இங்கே ஒப்பிக்கிறது. விஜய் ப்ரோ, அதிமுக பாஜக கூட்டணி கூட பேச்சுவார்த்தை நீங்க நடத்தவே இல்லையோ? இல்லைன்னு சொல்லிருங்க பார்ப்போம். என்ன கண்ணு, தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரியலையே கண்ணு உங்களுக்கு. இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம். இந்த நடிப்பு நாடகம், இந்த கபடதாரிகள்னு பேசுறது, ஊழல் பெருச்சாளிகள்னு பேசுறது, மறைமுக கூட்டணி பாஜக கூட பேசுறது, இதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். மக்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது, என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் பேசுறீங்க, இந்த வழக்கு போடுறதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, எல்லாமே மக்களுக்கு தெரியும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.